ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் ஷாப்பிங் ஆப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் போய் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆப் ஸ்டோர் அண்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டே டு டேயில் நம்ம யூஸ் பண்ணுற நிறையா ப்ராடக்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சமையலுக்கு தேவையானது, நம்ம ஹெல்த்துக்கு தேவையானது, அதாவது ஃபேஸ் க்ரீம், கோல்கேட், இப்போ இந்த மாதிரி நிறையா ஆயில் ஐட்டம், மசாலா பொடி இதெல்லாம் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரேட்டை பார்த்து இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தம் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 6 பெரிய வெங்காயம், 6 தக்காளி, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா 2 பேக்கெட் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். தயிர் எல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி விறகடுப்புலையே செய்கிறனால பெரிய சட்டியில் வச்சுருக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்தோடனையும் நான் எவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதே ஈக்குவல் அளவுக்கு நான் தக்காளி எடுத்து வைக்கிறேன். 6 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனேயும் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த பொடியுமே நான் ஆட் பண்ணலை. மிளகாய் பொடி வேறு எந்த பொடியுமே நான் ஆட் பண்ணலை. ஆச்சி பிரியாணி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மசாலா அந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடுவோம். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக அது வேகிறதுக்காக இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே அந்த பாஸ்மதி அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். தண்ணியெல்லாம் வற்றினோடனே நம்ம தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கிண்ட முடியாத அளவுக்கு தீ எரியுது. உங்களுக்கு கிளியராக தெரியாது, ஆனால் நல்லா ஆவி பறக்க சுட சுட ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் தீயை ரொம்ப எரிய விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தம் போட்டுருவோம். இப்போ நான் கங்கு எல்லாத்தையும் அதில் அள்ளி வச்சாச்சு. அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாமா? ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா கிளறி விடுவோமா? சூப்பரான ஒரு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்க ஒரு சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க் யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.